ஒட்டுமொத்த உலகையே உலுக்குற அளவுக்கு ஒரு நியூஸ் கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுல நடைபெற்ற ஒரு பெண்மணியோட வழக்கு தான். அதாவது இணையதளத்துல வைரலாக வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு நபர தவறாக சித்தரித்து ரீல்ஸ் வெளியிட்ட பெண்ண பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோவ பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லப் போற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கேரள பேருந்தில் தன்னை ஒருவர் தவறாக தொட்டதாக ஒரு பெண் வெளியிட்ட வீடியோ வைரலான நிலையில அந்த நபர் செய்து கொண்டிருக்காரு. இதனையடுத்து செய்து கொண்ட நபரை வீடியோ எடுத்த சிம்ஜிதா முஸ்தபா மீது தற்கொலை தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. 21 நாட்கள் சிறையில் இருந்ததை கணக்கில் கொண்டு நிபந்தனைகளுடன் அந்த பெண்மணிக்கு கோழிக்கோடு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. கோழிக்கோட்டை சேர்ந்த 42 வயதாகும் தீபக். இவர் பாத்தீங்கன்னா ஒரு தனியார் ஜவுளி நிறுவனத்துல பணிபுரிந்து வந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா KSRTC என்ற கேரளா பேருந்துல கண்ணூருக்கு பயணம் செஞ்சிருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா தீபக்குடன் அதே பேருந்தில் பயணம் செய்த சிம்ஜிதா என்ற பெண் சமூக ஊடகங்கள்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தீபக் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக சிம்ஜிதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அவருடைய தொடுதல் தற்செயலாக நடக்கவில்லை என்றும் இது பாலியல் வரம்பு மீறல் என்றும் சிம்ஜிதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆனதை அடுத்து தீபக் பாத்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சல்ல இருந்து வந்திருக்காரு. இதனிடையே பாத்தீங்கன்னா இந்த மன உளைச்சல் தாங்க முடியாத ஒரு கட்டத்துல அவர் வீட்டுல தூக்கிட்டு செஞ்சு கொண்டிருக்காரு. அவரோட மரணம் குறித்து அவர் பற்றி பரபரப்பான வீடியோ குறித்தும் கேரளா போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. காவல்துறையின் விசாரணையை அடுத்து தீபக் மீது பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டி ஆன்லைனில் வீடியோ வெளியிட்ட பெண் சிம்ஜிதா முஸ்தபா என்பதும் அவருக்கு 35 வயது என்பதும் தெரிய வந்திருக்கு. இவர் மீது தற்கொலை தூண்டியதாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்காங்க. தீபக் தற்கொலை செய்து கொண்ட மறுநாள் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் சிம்ஜிதாவின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. தீபக்கோட தாய் அளித்த புகாரின் அடிப்படையில FIR-ம் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. சமூக ஊடக புகழுக்காக சிம்ஜிதா தீபக்கோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. சிம்ஜிதா வெளியிட்ட வீடியோ ஆன்லைனில் வெளியான உடனே தீபக்கை விமர்சித்து ஆன்லைன்ல கடுமையான எதிர்வினைகள் வந்ததன் காரணமாகவே அவர் செய்து கொண்டிருக்காரு. நம்ம ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா அந்த வீடியோட உண்மை தன்மையை முதல்ல நம்ம ஆராயணும். அதில் யாராவது ஒரு நபரை குறிப்பிட்டு பேசினாலா அது உண்மையான ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாம அந்த நபரை தன்னை பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதை நம்பிய அனைத்து நெட்டிசன்களுமே பார்த்தீங்கன்னா அந்த நபரை கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒரு நிமிடம் யோசிச்சு அந்த நபர் செஞ்சது சரியா தவறான்றதை சொல்லியிருந்தாங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. அந்த நபரை சித்தரிச்சத ஒரே காரணத்துக்காக அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காரு. இது எல்லாமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை